என் பெயரோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். திமுக கூட்டணியில 39 பாராளுமன்ற தொகுதிகளிலையும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிய இடங்கள் போக திமுக நேரடியாக போட்டியிடுகின்ற 21 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். 21 தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பட்டியலில் ஏற்கனவே போட்டியிட்டவர்கள் 10 பேரு, புதிதாக களம் இறங்க இருப்பவர்கள் 11 பேர், மொத்தம் 21 பேரு. இதுல 2 டாக்டர்களா, 16க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய பட்டதாரிகளா, மீதமுள்ளவர்கள் குறைந்த அளவும் பட்டதாரிகளா. இவர்கள்லாம் யாரு? இவர்கள் ஏற்கனவே ஊழலின் ஊற்றுக்கண்ணான திமுகவில் என்னவெல்லாம் சாதித்திருக்கிறார்கள், இவர்களுடைய ஊழலின் சாதனை என்ன, இனி என்னென்ன ஊழலை செய்ய இவர்கள் தயாராகி இருக்கிறார்கள், இந்த காணொலியில முழுமையா பார்த்துருவோம். வட சென்னை கலாநிதி வீராசாமி, தென் சென்னை தமிழச்சி தங்கப்பாண்டியன், மத்திய சென்னை தயாநிதி, ஸ்ரீபெரும்புதூர் டி.ஆர். பாலு, காஞ்சிபுரம் தனி தொகுதி செல்வம் காஞ்சிபுரம் தனி தொகுதி, அரக்கோணம் ஜெகத் ரட்சகன், பிணவரையில் பணங்களை பதுக்கி வைத்த சாதனை மன்னன் ஜெகத் ரட்சகன் அவர்கள் மீண்டும் அரக்கோணத்தில் போட்டியிடுகிறார். அப்புறம் வேலூர் கதிர் ஆனந்த், நம்முடைய துரைமுருகன் அவர்களுடைய ஆசை மகன், அன்பு மகன், பாசத்திற்குரிய மகன், 2024 தேர்தல் தள்ளி வைப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த கொண்டு போய் வேலூர் தொகுதி முழுவதும் வாரி இறைத்த மிகப்பெரிய ஜாம்பவான் மீண்டும் அவருக்கு வேலூர் தொகுதியில வாய்ப்பு வழங்கி இருக்கிறது திமுக. அடுத்து தருமபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் புதிய வேட்பாளருக்கு கொடுத்திருக்காங்க. தருமபுரியில யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ மணி. ஏற்கனவே இருந்த பெரியாருடைய பேரன் சொல்றதை விட வடிவேல் கவுண்டர் பேரன் தான், அவர் வடிவேல் கவுண்டர் பேரன் தான். ஆனா உண்மையிலே பெரியாருடைய பேரனான ஈ.வி.கே. இளங்கோவன் கூட பெரியாருடைய கொள்கையிலும் கோட்பாட்டையும் தூக்கி காலில் போட்டு மிதிச்சுட்டு காங்கிரஸ் காலடியில போய் விழுந்து பல ஆண்டுகள் ஆகிப்போச்சு ஈ.வி.கே. இளங்கோவன். ஆனா வடிவேல் கவுண்டர் பேரன் இவர் தான் நம்ம பெரியாருடைய மூத்த புள்ள மாதிரியே இந்த 5 வருஷம் இவர் பண்ண இந்த பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை இவர் பறைசாற்றின மாதிரி திமுகவில் இருந்தவன் யாருமே பறைசாற்றி இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு திமுகவுக்கு விசுவாசியா நடந்துட்டு இருந்த செந்திலுக்கு அநியாயத்துக்கு சீட்டு கொடுக்காத கடையாணி கழட்டியவர் புடுங்கி விட்டுட்டு அந்த இடத்துல மணிங்கிற சக்கரத்தை கொண்டாந்து மாட்டியிருக்காங்க. தருமபுரியில மணியா வேட்பாளர். திருவண்ணாமலையில் சி.என். அண்ணாதுரை, இவர் ஏற்கனவே எம்பியா இருக்கிறாரு, மீண்டும் அவருக்கே வாய்ப்பு வழங்கி இருக்கிறது திருவண்ணாமலையில. பிறகு ஆரணி எம்.எஸ். தரணிவேந்தன், ஏற்கனவே கடந்த முறை ஆரணி தொகுதியில போட்டியிட்டது காங்கிரஸ். கடந்த முறை காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் விஷ்ணு பிரசாத். இந்த முறை திமுக என்ன பண்ணுச்சுன்னா கடலூர் தொகுதியை காங்கிரஸ் தள்ளி விட்டுட்டு ஆரணி தொகுதியை வசப்படுத்தி இருக்கு. ஏன்னா கடலூர்ல பாமகவின் வளர்ச்சி அதிகமாகி போச்சாம், அதனால ஆரணிக்கு வந்திருக்காங்க. இப்ப ஆரணிலேயே அங்க மண்ணை தான் கவுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். பிறகு கள்ளக்குறிச்சியில கே மலையரசனை தான் கள்ளக்குறிச்சியில வேட்பாளராக நிப்பாட்டி இருக்காங்க. கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் கௌதம சிகாமணி தான் முன்னாள் எம்பியா இருந்தவர். ஊழல் வழக்குல 3 ஆண்டு சிறை தண்டனை பெற்று அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி கூட இப்ப டிஸ்குவாலிஃபை ஆச்சு இல்லையா. அந்த பொன்முடியோட ஆசை மகன், அன்பு மகன், தங்க மகன் தான் இந்த கௌதம சிகாமணி. ஏற்கனவே 5 ஆண்டுகள் அவர் தான் கள்ளக்குறிச்சியில எம்பியா இருந்தாரு. அப்பங்கிட்ட இருந்த எம்எல்ஏ பதவியும் புடுங்கியாச்சு, புள்ளகிட்ட இருந்த எம்பி பதவியும் போயாச்சு. எதுவுமே இல்லாத கோவணத்தை உருவிட்டு நடு ரோட்ல விட்ட மாதிரி ஆயிப்போச்சு பொன்முடியோட குடும்பத்தை. எம்எல்ஏ பதவியும் போச்சு, எம்பி பதவியும் போச்சு. ஒருவேளை இவர் ஏற்கனவே செம்மண்ணை பல ஆயிரம் கோடிக்கு ஏற்றுமதி செஞ்சதாக அவர் மேல அமலாக்கத்துறையில பல வழக்குகள் இருக்கு. இப்ப அந்த வழக்குகள் எல்லாம் இவர் பதவியிலிருந்து வெளியே வந்த உடனே அமலாக்கத்துறை உள்ள நுழைஞ்சதுன்னா இவரை தூக்கிட்டு போய் உள்ள போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப திமுக கண்டுக்காத கை கழுவி விட்டுருமோ அப்படின்ற ஒரு பயம் இப்பவே கௌதம சிகாமணிக்கும் பொன்முடிக்கும் வந்துட்ட மாதிரி இருக்குது. அதனால இவங்க கப் சிப்னு ஆயிட்டு இருக்காங்க. கௌதம சிகாமணிக்கு வாய்ப்பு இல்ல. கள்ளக்குறிச்சியில இப்பொழுது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது கே மலையரசன். இவர் எந்த மலைகளை எல்லாம் அறுக்க போறாரோ தெரியல, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக சேலம் தொகுதியில முன்னாள் அமைச்சர்
செல்வ கணபதி. சேலம் தொகுதியில முன்னாள் அமைச்சர் செல்வ கணபதிக்கு திமுக வாய்ப்பு வழங்கி இருக்கிறது. ஈரோடு பிரகாஷ் இவர் வந்துட்டு உதயநிதியோட டீம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இவருக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கருணாநிதியோட காலத்துல மு.க. ஸ்டாலினுடைய சகாக்களை வளர்த்துட்டு வந்தாரு. இப்போ ஸ்டாலினுடைய காலத்துல உதயநிதியோட சகாக்களை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. உதயநிதியோட சகாவான பிரகாஷுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நீலகிரி வந்துட்டு ஒரு தனி தொகுதி. அந்த தொகுதியோட குத்தகைக்காரர் தான் நிக்கிறாரு இந்த முறையும். ஆராசா நீலகிரிக்கு ஆராசா. அப்புறம் கோவை தொகுதியில வந்துட்டு கணபதி பா ராஜ்குமார் அப்படின்றவருக்கு தான் வாய்ப்பு வழங்கி இருக்கிறது இந்த முறை திமுக. இந்த கணபதி பா ராஜ்குமார் எப்படி உள்ள வந்தாருன்னு தெரியல. ஏன்னா இவர் ஏற்கனவே இந்த உத்தேச பட்டியலெல்லாம் இவர் பேர் வரவே இல்லை. ஆனா இப்ப திடீர்னு பார்த்தா கணபதி ராஜ்குமார் அப்படின்னு ஒருத்தரை கொண்டு வந்து அங்க இறக்கியிருக்காங்க. இது வந்துட்டு சிறையில் உள்ளே இருக்கின்ற செந்தில் பாலாஜியே கொடுத்த லிஸ்ட்னு சொல்லப்படுது பா ராஜ்குமார். ஏன்னா கோவை தொகுதியில மக்கள் நீதி மையத்தில் இருந்து திமுகவில் போய் சேர்ந்த மகேந்திரன் அவர்களுக்கு தான் கோவையில வாய்ப்பு கொடுக்கும் திமுக என்று பரவலாக பேசப்பட்டது. தேசப்பட்டியலில் அவருடைய பெயர் தான் இருந்தது. இல்லாத ஒரு பெயர் புதிதாக திடீரென்று உள்ளே வந்திருக்கிறது கோவையில வேட்பாளர் பட்டியல்ல. கணபதி பா ராஜ்குமார் அவர்கள் தான் கோவை தொகுதியின் திமுக வேட்பாளர். பொள்ளாச்சி தொகுதியில கே ஈஸ்வரசாமி வேட்பாளராக வந்திருக்கிறார். இந்த பொள்ளாச்சி தொகுதியில இருக்கிற இந்த கே ஈஸ்வரசாமியும் கோவை தொகுதியில நின்று இருக்கிற இந்த கணபதி ராஜ்குமாரும் செந்தில் பாலாஜி தான் இந்த லிஸ்டை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. செந்தில் பாலாஜி கொடுத்த இந்த லிஸ்ட் தான் இங்க வேட்பாளராக வெளியே வந்ததாக சொல்லப்படுது. ஏன்னா இந்த ரெண்டு பேருமே வந்துட்டு உத்தேச பட்டியல்ல இல்லை. ஆனா இது வேட்பாளர் பட்டியல்ல நேரடியா வந்திருக்கு. அடுத்ததாக பெரம்பலூர் தொகுதியில வந்துட்டு கே.என். நேருடைய வாரிசு அருண் நேரு, கே.என். நேருடைய மகன் அருண் நேரு அவர்களை தான் வேட்பாளராக அறிவித்திருக்கிறது திமுக. பெரம்பலூர் தொகுதியில இந்த முறை திமுக சார்பில் போட்டியிட இருப்பவர் கே.என். நேருடைய மகன் அருண் நேரு. அடுத்ததாக தஞ்சாவூர் தொகுதியில வந்து சா முரசொலி. இந்த சா முரசொலியும் உத்தேச பட்டியல்ல இல்லை. ஆனா திடீரென்று தஞ்சாவூர் தொகுதியில சா முரசொலி வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார். தஞ்சாவூர் தொகுதியில ஏற்கனவே 6 முறை வெற்றி பெற்ற பழனி மாணிக்கம் இந்த முறை கழட்டி விட்டாங்க. பழனி மாணிக்கத்தினுடைய அரசியல் வாழ்க்கைக்கு திமுக இதோடு முற்றுப்புள்ளி வைத்ததாகத்தான் அர்த்தம். பிறகு மிக முக்கியமான ஒரு தொகுதி தேனி தொகுதியில வந்துட்டு கடந்த முறை காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதி தேனி தொகுதி வந்துட்டு திமுக கூட்டணியில கடந்த முறை காங்கிரஸ் போட்டியிட்டது. EVKS இளங்கோவன் தான் அந்த இடத்துல போட்டியிட்டாரு. OPS உடைய மகன் ரவீந்திரநாத் வந்துட்டு EVKS இளங்கோவனை தோற்கடித்து வெற்றி பெற்றார். இந்த முறை தேனி தொகுதியை நேரடியாக திமுக களம் இறங்கி இருக்கிறது. தேனி தொகுதியில போட்டியிட இருப்பவர் தங்க தமிழ்ச்செல்வன். அதாங்க ஜெயலலிதா இருக்கும்போது சும்பா இருந்தவர். அப்புறம் சின்னம்மாவுடைய வலது கரமா மாறினாரு. டிடிவியோட உண்மை விசுவாசியா இருந்தாரு. இப்படியெல்லாம் இருந்து கடைசியில இப்ப மு.க. ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நடந்து போற பாதமா இருக்காரு. அவரு தான் இந்த தங்க தமிழ்ச்செல்வன். இவருக்கு தான் இப்ப தேனி தொகுதியை கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக தூத்துக்குடியை பத்தி நம்ம சொல்லிதான் ஆகணும், சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னா கனிமொழி கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய தவ புதல்வி, ஆசை புதல்வி, அன்பு புதல்வி கனிமொழி அவர்கள் தான் வந்து தூத்துக்குடியோட வேட்பாளர். மு.க. ஸ்டாலினுடைய அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள் தான் தூத்துக்குடி தொகுதியில மீண்டும் களமிறங்குறாங்க. தென்காசி தொகுதியும் ஒரு தனி தொகுதி. அந்த தொகுதியில போட்டியிட இருப்பவர் ராணி ஸ்ரீகுமார். தென்காசி தொகுதியில போட்டியிட இருப்பவர் ராணி ஸ்ரீகுமார் தான் வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே மகேஷ்குமார் அந்த தொகுதியில வெற்றி பெற்றிருந்தார். இந்த முறை மகேஷ்குமாருக்கு தென்காசி தொகுதியில மறுக்கப்பட்டு ராணி ஸ்ரீகுமாருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, 21 தொகுதி லிஸ்டையும் பார்த்துட்டோம். தேர்தல் அறிக்கை அப்படின்னு ஒன்று கொடுத்திருக்காங்க. அந்த திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை படிக்கும் பொழுதே உச்சந்தலை வரைக்கும் அப்படியே படான்னு அப்படியே துடிக்குது எனக்கு. எந்த அளவுக்கு மக்கள் முட்டாளா இருப்பாங்கன்னு திமுக அவ்வளவு கீழ்த்தரமா மக்களை எடை போட்டு இருக்குது. திமுக அந்த அளவுக்கு மக்களை எடை போடுது. மக்களை எவ்வளவு கீழ்த்தரமா எடை போட்டா இப்படி ஒரு தேர்தல் அறிக்கையை மீண்டும் மீண்டும் கொடுக்கும் திமுக அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. திமுக கொடுத்திருக்கிற இந்த தேர்தல் அறிக்கையை பார்த்தா அவ்வளவு கோபம் வருது.
என்ன பண்ணலாம்? ஒருத்தன் கோவப்பட்டா போதுமா? மக்களாகிய வாக்களிக்கின்ற மக்களாகிய நீங்க கோவப்படணும். ஏன் கோவப்படணும்னு சொல்றேன்னா, அவர்கள் ஏற்கனவே செய்தது என்ன, அவர்கள் ஏற்கனவே சொன்னது என்ன, செய்தது என்ன, இப்பொழுது மீண்டும் இவர்கள் சொல்லுவது என்ன, இவர்கள் செய்ய போவது என்ன, யோசிச்சு பாருங்க. கடந்த தேர்தலில் என்னவெல்லாம் கொடுத்தாங்களோ அதை இந்த தேர்தலில் கொடுத்துட்டு இருக்காங்க. கடந்த தேர்தலில் என்னவெல்லாம் சொன்னாங்களோ அது எதையுமே செய்யல, மீண்டும் அதை இந்த தேர்தலில் கொண்டாந்து சொல்றாங்க. அப்ப ஓட்டு கடந்த முறை ஓட்டு வாங்கினீங்களே, அப்ப என்ன சொன்னீங்க? இந்த முறை ஓட்டு வாங்க வரீங்களே, கடந்த முறை சொன்னதையே இப்ப சொல்றீங்களே, அப்ப கடந்த முறை வெற்றி பெற்று 3 ஆண்டுகள் ஆகிப்போச்சு, ஏன் இதெல்லாம் செய்யல, மீண்டும் ஏன் இதையே கொண்டு வந்து சொல்றீங்க? இதெல்லாம் மக்கள் தான் கேட்கணும். ஏன்னா எனக்கு அதை படிச்சா கோபம் வருது, பேச வேண்டியிருக்கு. நான் உங்ககிட்ட பேசினா என்னடா இவன் சண்முகம் எந்த நேரம் பார்த்தாலும் திமுகவை திட்டிகிட்டே இருக்கானு அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு தவறு செய்துட்டா கடந்து போயிடலாம், 2 தவறு செய்துட்டா கடந்து போயிடலாம், 3 தவறு செய்துட்டா கடந்து போயிடலாங்க, 4வது முறை சரியாயிடும் அப்படின்னு. 1967 ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 2024 வரைக்கும் பல ஆயிரம் தவறுகள் செய்திருக்காங்க. 10 நன்மைகள் செய்திருக்கலாம், பல ஆயிரம் தவறுகள் செய்திருக்காங்க இந்த மக்களுக்கு. அந்த தேர்தல் அறிக்கையில சில விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன், நீங்க பொறுமையா கேட்டுக்குங்க. யாரும் போன போட்டு உடைச்சிடாதீங்க. ஏன்னா போன நம்ம சம்பாதிச்சு வாங்கினது. ஏன்னா கோவத்துல போனை போட்டு உடைச்சிட்டீங்கன்னா, ஏன்னா என் கையிலும் போன் இருக்கு, எனக்கும் அவ்வளவு கோபம் வருது, என்ன பண்றது? இது வந்துட்டு நம்முடைய ஆயுதங்க. இதை நீ கீழே போட்டு உடைச்சிட்டு நான் கோபத்துல திரும்ப நீ தான் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கணும், வேற வழியே கிடையாது. அதனால பொறுமையா சில விஷயங்களை கேட்டுக்குங்க. நீங்க உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த வேண்டிய இடம் வாக்குச்சாவடி. அந்த வாக்கு என்பது அடுத்து 2029 தான் நாடாளுமன்ற தேர்தல். அது வரைக்கும் 5 ஆண்டுகளுக்கு உங்கள் உரிமையை பெறுவதற்கான மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அதை சரியா பயன்படுத்துங்க. எத்தனையோ நேரங்களை வீண் பண்றோம். சில விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு சற்று நேரம் கடந்தாலும் பரவாயில்லை. சில விஷயங்களை அறிந்து தெரிந்து புரிந்து கொண்டு அடுத்து என்ன செய்யணும்னு சிந்தித்து செயல்படுங்க. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.